கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். கல்லறைக்குள்ள போய் ஸ்திரீகள் தேடுறாங்க. முந்தின ஓய்வு நாளுக்கு முன்னாலேயே அவர்கள் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி எப்போ ஓய்வு நாள் முடியும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே அவங்க அதிகாலையிலே அதிக இருட்டோடு எழுந்து அவர்கள் கல்லறைக்கு போகிறார்கள். தாங்கள் ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போறாங்க. அங்க போனா கல்லு எவன் நமக்கு புரட்டி தள்ளுவா? ஐயோ, அது பெரிய கல்லா இருக்குமே, அந்த கல்லை எப்படி அந்த கல்லறையின் வாசல் இருந்து, அந்த குகை வாசல் இருந்து நாம தள்ள முடியும்? நாமளும் சகோதரிகளாக இருக்கிறோமே, நமக்கு என்ன பலன் இருக்குது? நாம என்ன செய்ய போறோம்? ஒரு பக்கம் திகைப்பு, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய சரீரத்துக்கு பரிமள தைலம் பூசணும் என்கின்ற ஒரு வாஞ்சை. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அவர்கள் அங்க வந்து பார்த்தா அந்த கல்லறை எப்படி இருக்குது அப்படின்னா, கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டார்கள். கல் எப்படி இருக்குதா? புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். கண்ட உடனே இப்போ பிரகாசமான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று அவங்க கேட்குறாங்க, எங்க தேடுறீங்க? யார தேடுறீங்க? நீங்க உயிரோடு இருக்காரே, உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை நீங்க கல்லறையில மரித்து போன இந்த கல்லறைக்குள்ளையா நீங்க தேடுறீங்க? அவர் உங்களோட இருக்கும்போதே சொல்லலையா? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய நடுவில் இருக்கிறவர் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஒரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய சில காரியங்களை குறித்து இந்த நாள்ல பார்க்க போறோம். முதலாவது, இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு எதை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இங்கே கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, மரணம் முடிவல்ல. மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து போக போவதில்லை. மரணத்துக்கு பின்பாக ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நிரூபிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஒரு விசுவாசிக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. மரணம் நம்முடைய முடிவல்ல. மரணத்துக்கு பின்பாக நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனோடு கூட நித்திய காலமாக நாம் வாழப்போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்குது. அதனாலதான் கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? அருமையா இருக்கிறது. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியினுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே அருமையா இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்! உலகத்தை எடுத்தீங்கன்னா மரணம் அப்படின்னாலே துக்கமா இருக்கும், மரணம்னு சொன்னாலே வேதனையா இருக்கும். ஆகவே மரணம் முடிவல்ல. நம்முடைய வாழ்க்கையில நாம தைரியமா இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா மரணத்தை தைரியமா நம்ம எதிர்கொள்ள முடியும். எப்படி? கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நாமும் கிறிஸ்து மரித்ததை போல ஒரு நாள் நாம் மரிப்போம். மரணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிவடையவில்லை. மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வல்லமையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 54ஆம் வசனத்திலே
மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுகிறது. எப்போ? நீங்களும் நானும் உயிர்த்தெழும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் ஒரு சாவாமையின் ஒரு அழியாமையை தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படுது. ஆகவே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொண்டு வருகிறது. நாம் மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து போவதில்லை. மரணத்துக்கு பின்பாக நிச்சயமாக ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்பாங்க, ஐயா மரிச்சு போனா அடக்கம் பண்ணியாச்சு, 2000 வருஷம் ஆச்சுது, அந்த கல்லறையே நிறைய கல்லறையே காணும், அந்த கல்லறைக்குள்ள இருந்த எலும்பு என்னாச்சு தெரியாது, சரீரம் என்னாச்சு தெரியாது, எப்படி ஐயா உயிர்த்தெழுதல் நடக்கும், எப்படி உயிர்த்தெழுதல் காணப்படும்? தேவனுடைய வார்த்தை தெளிவாக அங்கே சொல்லுகிறது. 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனை பற்றி அறிவில்லாதவர்களுக்கு வெட்கமுண்டாக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். ஐயோ, மரித்தவங்க எப்படியா, அந்த சரீரம் எல்லாம் உருவழிஞ்சு போயிட்டு எலும்பெல்லாம் காணுமே, எப்படி? இங்கதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. நாம் ஒரு சரீரத்தை நாம் புதைக்கின்ற பொழுது நாம் அதை விதைக்கிறோம் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளுக்காக இந்த சரீரத்தை நாங்கள் விதைக்கிறோம். ஒரு விதை உள்ள போட்டோம் அப்படின்னா அது எப்படி வருது? அந்த தோடு, அது மேல இருக்கிற எல்லா விதமான அந்த கருப்பு, அந்த கோட்டிங் எல்லாம் போய் அது எப்படி அந்த விதை முளைக்குது அப்படின்னா ஒரு அருமையான துளிர் தான் வெளியே வர்றதை பார்க்கிறோம். விதையை தான் போடுறோம், ஆனா விதை வரல. ஆனா விதைக்குள்ள இருந்து எப்படி வருது? அதைத்தான் வேதம் இங்கே சொல்லுகிறது. விதைக்கிற விதை எப்படி ஒரு துளிராக வெளியே வருகிறதோ அதை போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சரீரமும் கூட தேவன் எப்படிப்பட்ட ஒரு மேனியை கொடுப்பாராம். அது ஒரு வித்தியாசமான ஒரு மேனி. 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. இந்த மகிமை வேறு வேறு என்று சொல்லிவிட்டு 42வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், வேறே. இந்த விதையத்தான் விதைக்கிறோம், ஆனால் அது வித்தியாசமா வெளியே வருது. அதே போல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் வித்தியாசமாக இருக்கும், அது வேற வேறையாக இருக்கும். பாருங்கள், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். எல்லாம் செதஞ்சு போச்சு, எலும்ப காணும், சதையை காணும், எலும்ப காணும், சதையை காணும், ரத்தத்தெல்லாம் காணும், எல்லாம் போயிடுச்சு. அழிவுள்ளதாக விதைக்கப்படுகிறது. ஆனா எப்படி எழும்புமா? அழிவில்லாததாய் அது எழுந்திருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவு இல்லாததாக எழுந்திருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய சரீரம் அழிவுள்ள சரீரம். மண் பாண்டங்களிலே நாம் இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பூமிக்குரிய நம்முடைய இந்த வீடு, பூமிக்குரிய வீடு என்றால் இந்த சரீரம், இது இந்த பூமியோட கூட போயிருது. நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார். சார், நாம் நம்முடைய சரீரம் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனா பரலோகத்தை நாம் எப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோட போய் நம்ம சென்று அடைய போறோம் அப்படின்னா உயிர்த்தெழுதலின் சரீரம் என்று அங்கே வேதம் சொல்லுது. இந்த உயிர்த்தெழுதலின் சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அழிவில்லாததா எழுந்திருக்கும். அதற்கு அழிவே கிடையாது. இந்த சரீரத்துக்கு அழிவு இருக்குது, ஆனா உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு அழிவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். 43வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பாத்தீங்களா இல்லையா? இருக்கிற வரைக்கும் பெயர் சொல்லுவாங்க, இறந்த உடனே என்ன சொல்லுவாங்க? பாடி எப்போ வருதான், பாடிய எப்போ எடுப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், ஆனால் அது எப்படி எழும்புமா? மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். அப்ப 42ஆம் வசனத்துல அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், 43ஆம் வசனத்திலே மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். அதே 43ஆம் வசனத்திலே பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலமுள்ளதாய். அப்போ ஒரு உயிர்த்தெழுதலின் சரீரம் எப்படி இருக்கும்? அழிவில்லாததாய் இருக்கும், மகிமை உள்ளதாக இருக்கும், அது பலமுள்ளதாக இருக்கும், பலமுள்ளதாய் இருக்கும். இன்னும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது எப்படிப்பட்ட சரீரம்? 44ஆம் வசனத்திலே ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறது, ஆனால் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும்.
ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்ப இது ஜென்ம சரீரம். இந்த மாம்சமும் இந்த ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது என்று நாம் 50வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:50 சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது. இந்த சரீரம், இந்த மாம்சமும் ரத்தமும் அழிவுள்ளது. இது அழியாமை, பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே தேவன் என்ன செய்யறாரு? மரித்து போனவர்களை அழிவில்லாத ஒரு சரீரமாக, மகிமையுள்ள ஒரு சரீரமாக, பலமுள்ள ஒரு சரீரமாக, அதை ஆவிக்குரிய சரீரமாக ஆண்டவர் உயிர்த்தெழ பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகையில 2 காரியம் நடக்குது. ஆண்டவர் வரும் பொழுது யார் முதல்ல ஆண்டவரை எதிர்கொண்டு போவாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்பட்டு தான் போறோம். அப்படியே நம்ம தேவன் நம்மளை அப்படியே எடுத்துக்கொள்ள போறது இல்லை. என்ன செய்ய போறாராம்? மறுரூபமாக்கப்பட்டு. இதெல்லாம் தேவன் இதை எப்படி செய்வாரு? நமக்கு இது தெரியாது. நம்ம அதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தது இல்லை. நம்முடைய மாம்ச கண்களால அதை நம்மளால விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எப்படி இருக்கும், அல்லது உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வேதத்துல சில காரியங்களை தேவன் காட்டி இருக்கிற, அதுல இருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஒரு காரியம், இந்த மாம்சமும் இந்த ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஆகவே அழிவில்லாத அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆவிக்குரிய சரீரம் வேண்டும். அந்த ஆவிக்குரிய சரீரம் அழிவில்லாதது, மகிமை உள்ளது, அது பலம் உள்ளது. அது மாத்திரமல்ல, அந்த சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரமா இருக்கிறது என்றால், நான் 49வது வசனத்திலே, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஆகவே இந்த ஆவிக்குரிய சரீரம் வானவருடைய தேவன், வானவர்னா யாருன்னா தேவன், வானத்தில் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். தேவ சாயலின்படிதான் நம்ம உண்டாக்கப்பட்டோம். பாவத்தினாலே நாம் கீழ்ப்படியாமல் போன போது தேவ சாயலை நம்ம இழந்துட்டோம். இப்பொழுது தேவன் நமக்கு என்ன செய்யறார்? ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து தேவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளும்படியாக அவர் செய்கிறார். ஆகவே 53வது வசனத்திலே, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் இனி அது என்ன அழியவே அழியாது. இனி மரணம் நமக்கு கிடையாது. 2ஆம் மரணத்தினாலே அவன் சேதப்படுத்தப்படுவது இல்லை. ஒரு தடவை நம்ம உயிர் தெழுந்துட்டோம்னு சொன்னா நாம் மரிக்க மாட்டோம். உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னு சொன்னா அப்புறம் நமக்கு மரணம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல லாசருவை உயிரோட எழுப்பினார். யவீருனுடைய மகளை உயிரோட எழுப்பினார். இன்னும் நிறைய பேரை ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். ஆனா அவங்கெல்லாம் திரும்ப என்ன செஞ்சாங்க? மரித்தார். அந்த உயிரோடு எழுப்பினதுக்கும் மரித்து போன நாம் உயிரோட எழுப்பப்படுறதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குதுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கலாம். அப்போ இனி நாம் கிறிஸ்துவனுடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவர்கள் உயிரோட எழுந்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு அழியாமை, இனிமே மரணம் கிடையாது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நாம் பலமுள்ள சரீரம், மகிமை உள்ள சரீரம், குறையே இருக்காது. ஒருவேளை ஒரு கை இல்லாதவனாக இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அது உண்மையிலே அது அடுத்து ஆண்டவர் உயிரோடு எழும்பும் பொழுது அது மகிமையுள்ள ஒரு சரீரமாக எழும்பும் பொழுது அங்க எந்த விதமான குறைவுள்ள ஒரு சரீரமாக அது இருக்காது. இந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அப்ப இந்த கதவு பூட்டியாச்சுன்னு சொன்னா நம்மளால உள்ள வர முடியுமா? வர முடியாது. அப்ப இந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலின் இந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, கதவு பூட்டி இருக்குது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன செய்யறாரு? பூட்டப்பட்ட இந்த கதவுக்குள்ள அவர் என்ன செய்யறாரு? உள்ளே வருகிறார். கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 நாளா பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பூட்டப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. கர்த்தர் அவர்கள் நடுவே வந்து நின்று சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். சரி, அப்போ அந்த சரீரம் எப்படி இருக்கும்? ஆன்றாங்க தோமாவை கூப்பிடுறாரு. 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர் தோமாவை நோக்கி,
நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். இங்கே நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த முக்கியமான காரியம் என்ன? கையில காட்டுறாரு. கையில என்ன இருக்குது? காயம் இருக்குது. விழாவை காட்டுறாரு. ஈட்டியால குத்தப்பட்ட அந்த விழாவில் உன் கைய போடு அப்படிங்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள அவரால் வர முடியுது. ஆனால் அவருடைய கையில என்ன இருக்குது? சிலுவையில் அறையப்பட்ட காயம் இருக்குது. எம்மா ஒரு சீஷர்கள் ஆண்டவரோட பேசிக்கிட்டே 7 அல்லது 8 மைல் போயிட்டாங்க. அவர் யாருன்னே அறிந்து கொள்ள முடியல. ஆனா எப்ப அறிஞ்சு கொண்டாங்க? அப்பத்தை பிட்ட போது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்தில் அப்பத்தை பிட்ட போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24, 30, 31. அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்போ பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கையில் எதை பார்க்கறாங்க? காயத்தை பார்க்கறாங்க. அப்பத்தை பிட்கையில தான் நாங்கள் அறிந்து கொண்டோம், அது வரைக்கும் தெரியாது. அப்போ அந்த தழும்புகள், அந்த காயத்தின் அந்த தழும்புகளை பார்த்த உடனே அவங்களுடைய கண்கள் திறந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த லூக்கா 24 திரும்ப ஆண்டவர் அவர்களுக்கு வந்து காட்சி கொடுக்கிறார். 37ஆம் வசனத்துல பார்த்தோன்னு சொன்னா ஆண்டவர் திரும்ப அதே மாதிரி அதை கண்ட உடனே அவங்க பயம் வருது, அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அவங்க என்ன நினைச்சாங்க? தாங்கள் ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள், பயந்தார்கள், கலங்கினார்கள். ஆண்டவர், நான் ஆவி இல்லப்பா, நான் உயிர் தெழுந்த கிறிஸ்து, என்ன ஒரு ஆவின்னு நீ நினைக்காத சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. 39ஆவது வசனத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ ஆவியா இல்ல, சரீரத்துல தான் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த சரீரத்துல தான் இருக்கிறாரு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா அவருடைய கைகள்ல கால்கள்ல தழும்புகள் இருக்குது, விழாவுல தழும்புகள் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, வாங்க என்னை தொட்டு பாருங்கள், நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள் என்று ஆண்டவர் அங்க சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 28ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். பாதங்களை தழுவி என்று அங்கே மத்தேயு பதிவு செய்கிறார். பாதங்களை தழுவி என்ன செஞ்சுக்கிட்டாங்களா? பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அவர்களுடைய பாதங்களை தழுவி பணிந்து கொண்டார். ஆவின்னு நினைச்சிடக்கூடாது. ஆவிங்கிறது வந்து மாம்சம் கிடையாது, எலும்பு கிடையாது, அதுக்கு கை கால் இருக்காதே. பாருங்க, நாம் ஆவி கிடையாது, எனக்கு கை கால் இருக்குது, நீங்க தொட்டு பாருங்க, கைகளையும் கால்களையும் காண்பித்தார். அது மட்டும் இல்ல, அவர் இங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்துல புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கார், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. 41, 42ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். சந்தோஷம் வந்துட்டு, ஆனா என்ன செய்ய முடியல? விசுவாசியாமல். அவங்களுக்கு ஆண்டவரை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கு, கையையும் காலையும் பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கு, ஆனா குழப்பமா இருக்கு. என்னையா நடக்குது, என்ன நடக்குது? அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் என்ன கேட்காரு? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அங்க அவங்க என்ன வச்சிருக்காங்க? மீனை பொரிச்சு வச்சிருக்கிறாங்க, தேன் கூட எடுத்து வச்சிருக்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க. ஆண்டவர் வாங்கி என்ன செய்தாராம்? அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. அப்போ உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்குது? அது ஆகாரத்தை புசிக்கிற ஒரு சரீரமா இருக்குது. பொரித்த மீனையும் தேன்கூட்டு துணிக்கையையும் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய தன்மைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல இல்லையா, ஒரு மொத்தம் 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க. மூத்தவன் ஒரு மனைவியை விவாகம் பண்ணி இறந்து போயிட்டான். மோசே என்ன சொன்னாரு? அவனுக்கு புத்திர சந்தானம் உண்டாக்கும்படி அவனுடைய தமையன், அவனுடைய சகோதரன் என்ன செய்யணும்? அவனுடைய சகோதரன் அவன் என்ன செய்யணும்? திருமணம் முடிக்கணும். ஆக 7 பேரும் திருமணம் முடிச்சிட்டாங்க, 7 பேரும் இறந்து போயிட்டாங்க. கடைசியில் அந்த ஸ்திரீயும் இறந்து போயிட்டா.
இப்பொழுது உயிர்த்தெழுதல்ல எல்லாம் எழும்பி, ஏன்னா உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர்கள், உயிர்த்தெழுதல் உண்டு என்று சாதிக்கிறவர்கள் பரிசேயர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல ஆண்டவருக்கு அதிக எதிர்ப்புகளாக இருந்தது யார் அப்படின்னா பரிசேயர்கள். சதுசேயர்கள் அவ்வளவு எதிர்ப்புகளை அவங்க தெரிவிக்கல. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க கேள்வியை கேட்கறாங்க, வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, பரிசேயர்கள் தான் ஆண்டவரை குற்றம் பிடிக்கிறதுக்காக தீவிரமா விரோதமா செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க. கிறிஸ்து மரிக்கும் வரைக்கும் பரிசேயர்கள் விரோதமா இருந்தாங்க, சதுசேயர்கள் கிறிஸ்துவுக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து மரித்தது உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் சதுசேயர் கூட்டம் ஆண்டவருக்கு விரோதமா எழும்பிட்டு, பரிசேயர் கூட்டம் என்ன செஞ்சிட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவா பலத்த கிரியைகள் நடந்துச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பரிசேயர்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிகளாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்பு அவரை ரொம்ப எதிர்த்தது யாருன்னா பரிசேயர்கள் தான். பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்லுவாங்க, சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க அந்த சதுசேயர்கள் ஒரு கேள்வியை கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? இந்த 7 பேரும் திருமணம் முடிச்சா இல்லையா, இப்போ அவன் உயிர்த்தெழுதல்ல அவளும் உயிரோட எழும்பிச்சா, இந்த 7 பேரும் உயிரோட எழும்பிச்சான், யாருக்கு அவன் மனைவியா இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஆண்டவர் என்ன ஒரு அழகா பதில் சொல்றாரு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 22 வசனம் 29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அவங்க ரொம்ப நம்ம ஞானமா கேள்வி கேட்டுட்டோம், ஆண்டவரை மடக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப திறமையா நம்ம கேள்வி கேட்டுட்டோம், எப்படி பதில் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்கறாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து வேதனையோட சொல்றார், பைபிளை படிச்சிருக்கேன்னு சொல்றப்பா, ஆனா நீ வேத வாக்கியத்தை சரியா படிக்கலையே. நீ தேவனை குறித்து அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்ற, ஆனா தேவனை நீ சரியா அறியலையே. அதனாலதான் நீ இப்படி ஒரு தப்பா நீ சிந்திக்கிற. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம சரியான விதத்துல அறிந்து கொள்ளாட்டா, தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்று நாம சரியான விதத்துல அவரை விளங்கி கொள்ளாட்டா, நாம இதே மாதிரி தப்பான அர்த்தங்களை தான் நம்ம கொள்கிறவர்களா இருப்போம். நமக்கு இந்த சதுசேயர்களுக்கு ரொம்ப சரியா தெரிஞ்சிச்சு. கிறிஸ்து பதில் சொன்ன போது அவர்கள் வெட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உயிர்த்தெழுதல் என்ன கிடையாது, கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. அங்க போய் கணவன் மனைவிங்கிற உறவு அங்க இருக்காது. அங்க யார் கல்யாணம் பண்ணுனா, யாரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி அங்க யாரையும் கூப்பிட போறது இல்லை. கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. அவங்க யாரை போல இருப்பாங்களா, தேவதூதர்களை போல இருப்பார்கள். அப்போ உயிர்த்தெழுதல்ல எப்படி அழகா ஆண்டவர் சொல்ல பாருங்க, பரலோகத்துல கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. முஸ்லீம்ல சொல்றாங்க, இந்த பூமியில அல்லாவை பிரியப்படுத்துறதுக்காக, முஸ்லீம் மார்க்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக மாற்று மதத்தாரை கொலை செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்துல 72 கன்னி பெண்களை கொடுப்பான் அப்படின்னு அவங்க குர்ஆன்ல எழுதியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, பரலோகத்துல என்ன கிடையாது, கொள்வனே இல்லை கொடுப்பனே இல்லை, தேவதூதர்களை போல இருக்கிறாங்க. வேதம் போதிக்கின்ற தேவனுக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, வேதத்துக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது நித்திய ஜீவ வார்த்தைகள், அது கலகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிற சத்துருடைய தந்திரமான வார்த்தைகள். ஆகவே நாம் மிக கவனமாய் மிக ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். இந்த அல்லாஹ் தான் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா புரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு அப்படி தான் தந்திரமாக பிசாசு இன்றைக்கு காரியங்களை கள்ள போதனைகளை அவன் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்க வாசிக்கிறோம், உயிர்த்தெழுதலிலே கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அங்க அந்த நாட்கள்ல எப்படி பேசி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இப்ப பிரதான ஆசிரியர்களை யோசிக்கிறாங்க, அந்த போர் வீரர்களுக்கு என்ன செய்யறாங்க, பணம் கொடுக்குறாங்க. எப்ப நீ ஒண்ணு செய்யி, நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம்,
அவருடைய சீசர்கள் வந்து எங்களுக்கு தெரியாம என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, சரீரத்தை களவாண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் நீங்க ஜனங்களுக்குள்ள பரப்பி விட்டுருங்க. இவங்கெல்லாம் ரோம போர் வீரர்கள். இப்போ ஒருவேளை மிலிட்ரி ஆஃபீஸர்ஸுக்கு தெரிய வந்துச்சு சொன்னா, ஏன் அவனை காவல் காக்க போட்டா நீ எப்படியா தூங்கலாம், நீனே சொல்ற தூங்குனேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி உன் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னா, நாங்க பேசி என்ன செஞ்சிடறோம், உங்களை காப்பாத்தி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவர்கள். இவ்விதமாக 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தாங்களாம். என்ன போதிச்சாங்க? சீசர்கள் சரீரத்தை களவாடிட்டு போயிட்டாங்க. யார் சொல்றா? கல்லறையை காத்த போர் வீரர்கள் சொல்றாங்க. இப்ப என்ன நடக்குது வாசிங்க. 11 சீசர்களும் இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது. எந்த பேச்சு பிரசித்தமா இருக்குது? இயேசுவின் சரீரத்தை சீஷர்கள் களவாடிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி. யோசித்து பாருங்க. உண்மை வேகமா பரவுமா, பொய் வேகமா பரவுமா? பொய் தான் வேகமா பரவும். பொய் ராக்கெட்ல போச்சுன்னு சொன்னா உண்மை மாட்டு வண்டியில போகுமா? பொய் ராக்கெட்ல போனா உண்மை எதுல போகுமா? மாட்டு வண்டி. எது பிரசித்தமா இருக்குது? எது பிரசித்தமா இருக்குது? இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் ரொம்ப பிரபலமா இருக்குது. அது தெரியாதா? அது சீசர்கள்லாம் களவாண்டிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை என்ன நடந்திருக்கும்? 8 நாளா வீடு பூட்டியே கிடக்கு. இவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சிருப்பான், பூட்டிட்டு கள்ள பயிலுங்க பயந்து போய் என்ன செஞ்சிட்டு இருக்கான் தெரியாதாக்கும். இவங்கெல்லாம் வந்து சரீரத்தை களவாண்டு கொண்டு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் பூட்டி இருக்கும் போதே நினைச்சேன் இவனோ தான் இதை செஞ்சிருப்பான்னு நினைச்சிரு. இவன் இதை திருடலன்னு சொன்னா தைரியமா வெளியே வர வேண்டியதானே நினைச்சிருப்பானா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் போற நினைச்சிருப்பான், இவன் பாவம் பயந்து போய் கிடக்காங்க. இந்த சீசரோட நிலைமையை பார்த்தீங்கன்னா உள்ள பயந்து பொரிச்ச மீனை சாப்பிடல, இருக்கிற தேன்கூட்டு துணிக்க கூட சாப்பிட முடியல. போற யாருக்கும் சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது. என்ன நடக்குன்னு தெரியலையே. போர் வீரர்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போன ஸ்திரீகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. இது என்னதான் நடக்கு, ஆண்டவர் என்ன ஆனாரு, ஆண்டவர் சரீரம் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு இவங்க பயந்து கலங்கிட்டு கிடக்குறான். ஆனா இவங்களை பத்தி வெளியே என்ன பேசிட்டு இருக்கான்? இவன் கல்ல பயிலுக சரீரத்தை களவாண்டிட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கான் பாரு கல்லூரி மங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. இவன் முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரில இவன் தான் ஏன் திருடி இருப்பான் அப்படின்னு. இந்த பேச்சு யூதருக்குள்ளே பிரபலமாயிற்று. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. ரோமர்கள் அப்படி கிடையாது. யூதர்களுடைய ஒரு பலவீனத்தை பார்க்கிறோம். யூதருக்குள்ளே பிரசித்தமாயிடுச்சு. ரோமர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா? அவங்க யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்ப மாட்டாங்க. நம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25, 15, 16. நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த பெஸ்து அப்படிங்கிற ஒரு கவர்னர் அந்த அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போயிருந்த போது அங்கே இருந்த பிரதான ஆசாரிகள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பவுல்னு ஒருத்தர் வந்து ரோமாபுரியில சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா நான் அந்த பெஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க 16வது வசனத்துல, அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன் குற்றஞ்சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றஞ்சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கம் அல்ல என்றேன். இந்த ரோமர்களுடைய வழக்கம் என்ன? எப்பா பிரதான ஆசிரியர் ரொம்ப யூதர்கள்லயே ரொம்ப மேன்மையான ஒரு பதவி, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான். அவர் சொல்றார், பிரதான ஆசாரியர் போய் சொல்ற, ஒரு போப் மாதிரி இருக்கிற ஒருத்தர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி ரோமாபுரி சிறைச்சாலையில 2000 மைலுக்கு அங்கிட்டு ரோமாபுரி சிறைச்சாலையில இருக்கிறாரு, அந்த ஆள் மேல இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை நீங்க கொடுக்கணும், அந்த பவுலை கொன்றுங்க, மரண தண்டனை விதிச்சிருங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க சொல்றீங்க, அவர் பகுதியில அவருக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க என்ன செய்யணும், வாய்ப்பு கொடுக்கணும். பவுலை குறித்து நீ என்னையா தப்புன்னு இந்த மாதிரி ஒன்று சொல்றாங்கன்னு சொல்லி அவருடைய பகுதியில அவருடைய நியாயத்தை நாங்க என்ன செய்யணும், கேட்கணும். கேட்காம நாங்க ஒரு தீர்ப்பை செய்வது ரோமருக்கு வழக்கம் அல்ல. யூதர்களுடைய வழக்கம் என்ன? சீசர்கள் களவாண்டிட்டு போயிட்டாங்கன்னு உடனே அப்படியே நம்பிட்டாங்க, பிரசித்தமாயிற்று, அந்த நம்பிக்கை பிரசித்தமாயிற்று. ஆனா அந்த யூதர்கள்ல பிரதான ஆசாரியன் போய் சொல்றான், அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி.
அப்படிலாம் முடியாது. அவன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு அவனுக்கு என்ன கொடுக்கணும்? வாய்ப்பு கொடுக்கணும். அவன் என்ன சொல்றாங்கிறத கேட்காம அப்படி நாங்கள் ஒரு பக்கமா என்ன செய்ய முடியாது, கேட்டுட்டு அதை அப்படியே நம்பிக்கிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ரோமருக்கு வழக்கம் அல்ல. நம்முடைய தேவனுடைய சுபாவமும் அப்படிப்பட்டதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல தேவனுடைய குணாதிசயத்தை அங்க போடப்பட்டிருக்கிறத பார்க்கணும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்திருக்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அதுதான் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயமும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இருந்துச்சுன்னு சொன்னா, கண் கண்டபடி காது கேட்டபடி யாராவது வந்து சொன்னா அப்படியே நம்ப மாட்டோம். நம்ம கண் கண்டுச்சுன்னா அதை அப்படியே நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டோம். ஏனென்றால் நாம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னா, கண் கண்டபடி என்ன செய்ய மாட்டாங்க, நியாயம் தீர்க்க மாட்டாங்க. காது கேட்டபடி நியாயம் தீர்க்க மாட்டாங்க. அது தேவனுடைய சுபாவம், தேவனுடைய குணாதிசயம். ஆனா யூதர்கள் பாருங்க, அந்த பேச்சு இந்நாள் வரைக்கும் யூதருக்குள்ளே பிரசித்தமா இருக்கிறது. இன்றைக்கும் யூதர்களுக்குள்ள சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ரொம்ப தடையான காரியம் என்ன தெரியுமா? இந்த பேச்சு தான். இன்றைக்கும் யூதர்களுக்குள்ள சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எழுதுற காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய மனதில் இயேசு உயிரோட எழும்பல, அவருடைய சீஷர்கள் சரீரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, களவாடிட்டு போயிட்டாங்க. ஆகவே உயிர்த்தெழுதாத கிறிஸ்துவ நீங்க ஏன் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லி பொய் சொல்றீங்க என்று சொல்லி சுவிசேஷத்துக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். பாருங்க பிசாசு எப்படி தந்திரமா செஞ்சிட்டான் பாருங்க. பிசாசு எவ்வளவு தந்திரமா செஞ்சிட்டான் பாருங்க. இதை செஞ்சது யாரு? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியன் யாரு? அவன் ஒரு சதுசேயர். சதுசேயர்கள் தான் பிரதான ஆசாரியராக அந்த நாட்களில் இருந்தாங்க. ஆகவே பிரதான ஆசாரியர்கள் அந்த சதுசேயர்களுடைய கொள்கை என்ன? உயிர்த்தெழுதல் கிடையாது. ஐயோ உயிர்த்தெழுதல் அப்படின்னா நம்ம கொள்கைக்கு மாறான ஒண்ணா மாறிடுமே. பரிசேயர்கள் நம்புவது பரிசேயர்களுக்கும் சதுசேயருக்கும் பிடிக்காது. அவங்க உயிர்த்தெழுதல் கிடையாது, தேவதூதன் கிடையாது இல்லையா, பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை அவங்க ஏற்றுக்கொள்றது கிடையாது. பரிசேயர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஐயோ பரிசேயர்களுடைய கருத்து பலமாயிருமே, உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னு சொன்னா இதுவரைக்கும் பரிசேயர்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு வந்துருமே, அப்ப என்ன செய்ய, அதிகமான பணத்தை கொடுப்போம். இந்த உயிர்த்தெழுதல் நடக்கல, சீஷர்கள் சரீரத்தை களவாடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நாம் ஜனங்களுக்குள்ளே பொய் வதந்திய பரப்புவோம். பார்த்தீங்களா, சத்துரு எப்பவுமே தேவனுடைய உண்மையை மறைக்கிறதுக்கு அவனுடைய பகுதியில அவன் தீவிரமாக தந்திரமாக அவன் செயல்படுகிறான்ங்கிறத இங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல நீங்க பின்னாட்கள்ல நிருபங்களை இந்த கோணத்துல படிச்சு பாருங்க. பவுலுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறது தான் அந்த நாட்கள் அவங்க வலியுறுத்தி போதிக்க வேண்டியதா இருந்துச்சு. நீங்க நிருபங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, உயிர்த்தெழுதலை குறித்து தான் பவுல் பலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சீஷர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அது சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. ஏன்? இந்த பொய் போதனை அங்க ரொம்ப வந்துச்சு. அவங்க களவாடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் அந்த நாட்கள்ல உயிர்த்தெழுதலுக்கு மிக உறுதியாக பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியமா. இப்போ நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை, குருந்தியர், கலாத்தியர் புஸ்தகங்களை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த யூதர்கள் எதற்கு எதிர்த்து நின்னாங்க? உயிர்த்தெழுதல். பரிசேயர்கள் ஏன் விசுவாசித்தாங்க? இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொன்ன உடனே பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஓ, இவங்க சொல்றது கரெக்ட், உயிர்த்தெழுதல் உண்டு. அப்போ கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். அதனாலதான் கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பு பரிசேய சமயத்தாரில் அநேகர் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சீஷர்களாக மாறினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்து உயிரோட எழுந்தாருங்கிறதுக்கு யார் சாட்சி அப்படின்னா நீங்களும் நானும் தான் சாட்சி. எப்படி சாட்சி? கிறிஸ்து உயிரோட எழுந்தாருங்கிறதுக்கு நாம எப்படியா சாட்சி? நம் பலமா சாட்சி கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அதற்கு சாட்சியா இருக்கணும். கிறிஸ்து உயிரோட எழுந்தார் என்பதை நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்ம என்ன செஞ்சு காட்டணும்? அவர் மரித்து போன கிறிஸ்து அல்ல, அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிற கிறிஸ்து, அவர் உயிரோடு இருக்கிற கிறிஸ்து, அவர் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார்.
அவருடைய வருகை குறித்து நாம் தைரியமா சாட்சி பகிர்கிறோம். அவருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பந்தி அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல பலமான உயிர்த்தெழுதல் குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய கரங்களில கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிப்பது உண்மை, அதுக்கு என்னுடைய வாழ்க்கை சாட்சி. அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறவனாய் காணப்படுகிறேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான ஒரு சாட்சி. கர்த்தர் தாம் இந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நாம் எல்லாரும் முழங்கால் படிக்கலாம், நாம் ஜெபம் செய்வோம்.